நீதிபதி கர்ணன் தாக்கல் செய்த அந்த மனுவை உச்சநீதிமன்ற பதிவாளர் நிராகரித்ததற்கான காரணம் என்ன அரவிந்த்? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 7 மூத்த நீதிபதிகள் நீதிபதி கர்ணன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனையை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் இந்த உத்தரவை திரும்ப பெறக்கோரி, அதாவது ரீகால் பெட்டிஷனாக இந்த உத்தரவை திரும்ப பெறக்கோரி நீதிபதி கர்ணன் அவருடைய வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பாரா மூலம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரீகால் பெட்டிஷன், அந்த உத்தரவை திரும்ப பெறக்கோரி ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்க வேண்டும், அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என அவருடைய தரப்பு வழக்கறிஞர் பல்வேறு முறையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார். ஆனால் எந்த முறையீட்டையுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்கவில்லை. இந்நிலையில் இந்த மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்ற ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ரார், அதாவது நீதித்துறைக்கான பதிவாளர், அவர் தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரான நீதிபதி கர்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேவஸ் நேச்சர் ஆஃப் கிரைம், அதாவது ஒரு அதிகப்படியான குற்றம் புரிந்ததற்கான அந்த அனைத்து ஆதாரத்தையும் எடுத்துக்கொண்டுதான் உச்ச நீதிமன்றத்தின் 7 மூத்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். த மேட்டர் ஹஸ் ரீச்ட் ஃபைனாலிட்டி, அதாவது இந்த வழக்கில் அனைத்துமே இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அனைத்தையும் ஆராய்ந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். இனி இந்த வழக்கில் எந்த மேல்முறையீட்டிற்கும் வாய்ப்பில்லை என கூறி உச்ச நீதிமன்ற 9 நீதிபதிகள் முன்பு பிறப்பித்திருக்கும் ஒரு உத்தரவை முன்னிறுத்தி இந்த உத்தரவின் அடிப்படையில் உங்களுடைய மனுவை நாங்கள் விசாரணைக்கு ஏற்க முடியாது என கூறி உச்ச நீதிமன்ற ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ரார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவு தற்போதுதான் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இனிமேல் இந்த வழக்கில் இந்த விவகாரத்தில் மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பில்லை, எனவே உங்களுடைய மனுவை நாங்கள் நிராகரிக்கிறோம், உங்களுடைய மனுவை எங்களால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என கூறி உச்சநீதிமன்ற ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ரார் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார். அரவிந்த், இப்போ இந்த தண்டனையை ரத்து செய்ய கோரிய மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவரின் கைது நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுமா அரவிந்த்? தற்போது அவருடைய வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பாரா உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஒரு வாதத்தை தான் முன்வைத்தார். அதாவது என்னுடைய தரப்பு கிளைண்ட், அதாவது என்னுடைய மனுதாரர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புள்ளது, எனவே அதன் காரணமாக இந்த மனுவை நீங்கள் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய தரப்பு வாதமாக இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் தற்போது உச்சநீதிமன்றத்தின் ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ரார் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது இனி இந்த வழக்கில் எந்த மேல்முறையீட்டிற்கும் வாய்ப்பில்லை என கூறி அந்த தெளிவான ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளார். த மேட்டர் ஹஸ் ரீச்ட் ஃபைனாலிட்டி, நோ அப்பீல். எனவே தற்போதைய நிலையில் அவருக்கான இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்வதற்காகவோ இந்த உத்தரவை திரும்ப பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இந்நிலையில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரவிந்த், இப்போ இந்த மனுவை யார் தாக்கல் செய்தார்கள்? தற்போது நீதிபதி கர்ணன் எங்கிருக்கிறார்? இது குறித்த விவரங்கள் ஏதாவது தெரிந்ததா அரவிந்த்? இந்த மனுவை நீதிபதி கர்ணனின் வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பாரா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அவர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது என்னுடைய மனுதாரர் சென்னையில் தான் இருக்கிறார் என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த அவசர வழக்காக இதனை விசாரிக்க எடுக்க வேண்டும் என அவருடைய தரப்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கேள்விதான் முன்னிறுத்தியிருந்தார். தற்போதைய நிலையில் நீதிபதி கர்ணன் எங்கிருக்கிறார், எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்கிறீர்கள், அவர் உங்களுக்கு இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கான ஏதேனும் கையொப்பம் எடுத்து தந்துள்ளாரா என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு அவருடைய தரப்பு வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பாரா, ஆம், என்னுடைய மனுதாரர் சென்னையில் தான் இருக்கிறார், அவர் கையொப்பமிட்ட அந்த அபிடவிட், அந்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் தான், வக்காலத்நாமாவின் அடிப்படையில் தான் நான் இந்த மனுவை தாக்கல் செய்கிறேன் என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். எனவே உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தெரிவித்த வாதம் இதுதான், அதாவது நீதிபதி கர்ணன் சென்னையில் தான் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு என்னுடைய தரப்பு மனுதாரருக்கு அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் குடியரசுத் தலைவரிடம் தற்போது வரை வைக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவுக்கு தற்போது வரை எந்த மாதிரி முன்னேற்றம் ஏற்பட்டது என்பது தொடர்பான பதில் இல்லை. இன்றைய தேதியில் தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கான அந்த ரீகால் பெட்டிஷனை, அதாவது இந்த உத்தரவை திரும்ப பெற கோரிய அந்த மனுவை நிராகரித்துள்ளது.